வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்து திரைக்கு வந்துள்ள பிளாஸ்ட் திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்துல அர்ஜுனுடன் அபிராமி, பிரீத்தி முகுந்தன், ஜான் கொக்கன், பவன், அருண் சிதம்பரம், வினோத் சாகர், விவேக் பிரசன்னா, தேனப்பன் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இயக்கம் சுபாஷ் கே ராஜ், ஒளிப்பதிவு அருண் ராதாகிருஷ்ணன், படத்தொகுப்பு பிரதீப் இ ராகவ், இசை ரவி பஸ்ரூர், தயாரிப்பு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட். கதை என்னன்னா, கராத்தே மாஸ்டரான அர்ஜுன் தனது மகள் பிரீத்தி முகுந்தனை சிறுவயதிலிருந்தே துணிச்சல் மிக்க பெண்ணாக வளர்க்கிறார். தற்காப்பு கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார். தனக்கு மட்டுமின்றி பிறருக்கு நடக்கும் அநீதிகளையும் தட்டிக் கேட்க வேண்டும் என்று சொல்லி வளர்க்கிறார். அர்ஜுன் மனைவி அபிராமியும் தற்காப்பு கலையில் தேர்ந்தவர். இப்படியான குடும்பத்தில் ஒரு வில்லன் கூட்டம் மூலமாக ஒரு பிரச்சனை வருகிறது. அர்ஜுன் ஒரு ஹெட்மாஸ்டர் அப்பாவி என்று நினைத்து வில்லன் கோஷ்டி பிரச்சனை தருகிறார்கள். ஆனால் மொத்த குடும்பமும் தங்களுடைய தற்காப்பு கலை திறனின் மூலம் எப்படி சமாளித்து வெற்றி பெறுகிறார்கள், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருகிறார்கள் என்பதுதான் பிளாஸ்ட் படத்தின் கதை. ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிடைத்த ஒரு வெற்றி இப்படம். இந்த வயதிலும் படுசுறுசுறுப்பாக ஆக்ஷன் காட்சிகளில் அதிரடி காட்டி வியக்க வைக்கிறார். ஏழுமலை, ஜெய்ஹிந்த் காலத்தில் இருந்த அர்ஜுனை இதில் மீண்டும் பார்க்க முடிகிறது. பிரீத்தி முகுந்தனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரம் இது. பேர் சொல்லும் படமாகவும் இருக்கும். ஆக்ஷன் காட்சிகளில் அவருடைய உழைப்பு ஆச்சரியப்படுத்துகிறது. ஆக்ஷன் காட்சிகளில் இருக்கும் நம்பகத்தன்மையே அதற்கு சான்று. அபிராமி, விவேக் பிரசன்னா ஆகியோரும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளனர். ரவி பஸ்ரூர் பின்னணி இசைப்படத்துக்கு பெரும் பலம். அருண் ராதாகிருஷ்ணனின் கேமரா ஆக்ஷன் காட்சிகளை அழகாக படம் பிடித்திருக்கிறார். பிரதீப் இ ராகவின் படத்தொகுப்பு சிறப்பு. இயக்குனர் சுபாஷ் கே ராஜ் ஒற்றை வரி கதையை எடுத்துக்கொண்டு அதை சுற்றி ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை அமைத்து ஆக்ஷன் மசாலா படத்தை அனைவரும் ரசிக்கும்படி கொடுத்துள்ளார். ரசிகர்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் விசிலடிப்பார்கள், கொண்டாடுவார்கள் என்பதை அறிந்து மாசான திரைக்கதையை அமைத்து தன் முதல் படத்திலேயே அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் என்றால் மிகையில்லை. படத்தில் குறைகளும் இல்லாமல் இல்லை. இரண்டாம் பாதியில் சில இடங்கள் கதையை தேவையின்றி இழுப்பது போன்ற உணர்வை தருகின்றன. இந்த குறைகளையும் தாண்டி சுற்றுச்சூழல், ஊழல், மிக முக்கியமாக பாலின அரசியல் போன்ற கருத்துக்கள் எங்கும் பிரச்சார நெடி இல்லாமல் கதையோடு இயல்பாக சொல்லப்பட்டிருப்பது சிறப்பு. மொத்தத்தில் இந்த பிளாஸ்ட் திரைப்படம் குடும்பத்துடன் அனைவரும் கண்டு ரசிக்க சிறந்த பொழுதுபோக்கு படமாக அமைந்து வெற்றி பெற்றுள்ளது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.